லண்டனில் பொதுமக்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் பவுண்டுகள் பெறுமதியான பணம் மற்றும் சொத்துக்களை கொள்ளையடித்த ஒரு பயங்கர கும்பலை இலக்கு வைத்து லண்டன் சிட்டி போலீசார் அதிரடி சோதனைகளை நடத்தியுள்ளனர். அதிகாலை வேளையில் கதவுகளை உடைத்துக் கொண்டு போலீசார் உள்ளே நுழைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அதிகாலை வேளையில் வடலண்டன் மற்றும் வடமேற்கு லண்டனில் உள்ள பல வீடுகளில் சிட்டி ஆஃப் லண்டன் போலீசார் இந்த சோதனையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கும்பல் மிகவும் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளது. குறிப்பாக மதுபான சாலைகளுக்கு வெளியே போதையில் இருப்பவர்களை அல்லது கவனக்குறைவாக இருப்பவர்களை இவர்கள் அணுகுவார்கள். அவர்களோடு நட்பாக பேசி மேப்பில் ஒரு இடத்தை தேடி கொடுக்குமாறு அல்லது தொலைபேசி இலக்கத்தை சேமிக்குமாறு கேட்பார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் தனது போனை அன்லாக் செய்து கொடுத்தவுடன் அதை பறித்துக் கொண்டு தப்பி செல்வார்கள். இவ்வாறு திருடப்பட்ட போன்களின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்குகளை அணுகி சுமார் 3 லட்சம் பவுண்டு பெறுமதியான பணத்தை இந்த கும்பல் திருடியுள்ளது. அத்துடன் ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் பெறுமதியான கிரிப்டோ கரன்சிகளையும் இவர்கள் அபகரித்துள்ளதாக போலீசார் குற்றம் சுமத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21, 19 மற்றும் 18 வயதுடைய வடலண்டனை சேர்ந்த 3 இளைஞர்கள் ஆவர். சந்தேக நபர்கள் அனைவரும் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2024 செப்டம்பர் முதல் 2025 டிசம்பர் வரையான காலப்பகுதியில் இவர்கள் இந்த மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை குறித்து பேசிய இன்ஸ்பெக்டர் கேவ் ஹியூஸ் கூறுகையில், தொலைபேசி பறிப்பு என்பது வெறும் சாதாரண திருட்டு அல்ல. சில நிமிடங்களில் ஒருவரது பணம், தனிப்பட்ட தரவுகள் மற்றும் பாதுகாப்பையே இது கேள்விக்குறியாக்கிவிடும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்யும் இவர்களுக்கு நீதிமன்றங்கள் பிணை வழங்குவது போலீசாரின் கடும் உழைப்பை வீணாக்குவதாகவும் அவர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் 3 முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். உங்கள் தொலைபேசியில் உள்ள அட்வான்ஸ்ட் ஆன்டி தெஃப்ட் வசதிகளை எப்போதும் ஆன் செய்து வையுங்கள். வங்கி செயலிகளுக்கு கைரேகை அல்லது முக அடையாள பாதுகாப்பை கட்டாயமாக்குங்கள். பொது இடங்களில் உங்கள் போன் பின் இலக்கத்தை உள்ளிடும் போது மற்றவர்கள் பார்க்காதவாறு மறைத்துக் கொள்ளுங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.